ஐயா வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. சொல்லுங்க ஐயா. இல்ல காலேஜ் இவ்வளவு தூரம் கட்டி வச்சிருக்கீங்க, ஒரு 1.5 மணி நேரம் டிராவல் பண்ண வேண்டியதா இருக்குது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து. இல்லைங்க, நம்ம காலேஜ் பெரிய காலேஜ், நம்ம ஊர்லயே ரொம்ப ரீச்சான காலேஜ். பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல வந்தா நீங்க பஸ் ஏறி வந்துட மாட்டீங்களா? அப்புறம் 40-50 பஸ் வாங்கி விட்டுருக்கேன். அந்த டிரைவர்களுக்குலாம் சம்பளம் கொடுக்கணும், அவங்களுக்குலாம் வேலை கொடுக்கணும்ல, அதனாலதான். சொல்லுங்க ஐயா, தம்பி என்ன படிப்பு சேர்த்தலான்னு இருக்கீங்க? தம்பி இன்ஜினியரிங்ல ட்ரிபிள் இ சேர்த்துட்டாங்க. ஓ, இன்ஜினியரிங் சேர்த்தலாம் முடிவு பண்ணிட்டீங்களா? வாழ்த்துக்கள். சேர்த்திட்டீங்களா? ஃபீஸ் மட்டும் கொஞ்சம். ஃபீஸ் அப்படிங்களா? ஒன்றும் இல்லை, நம்ம காலேஜ் வந்து ரொம்ப நல்ல காலேஜ், டியூஷன் ஃபீஸ் கிடையாது. அதுவும் நம்மள மாதிரி நல்ல பொட்டு வச்சுங்கிற அமைதியான அடக்கமான பையனுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கொடுக்கணும் அப்படின்றதுனால வந்து டியூஷன் ஃபீஸ் கிடையாது தம்பி, பயப்படாத. ஃபீஸ் வந்து கம்மி தான். ட்ரிபிள் இ தானே சொன்னீங்க? ஒன்றும் இல்லைங்க, தம்பிக்கு வந்து பஸ் ஃபீஸ் 30,000, டேர்ம் ஃபீஸ் 50,000ங்க, லேப் ஃபீஸ் வந்து ஒரு 40,000 ரூபாய் வருங்க, டீச்சர் ஃபீஸ் ஒரு 20,000 வரும். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நோ டியூ ஃபீஸ் வந்து ஒரு 30,000ங்க. அது என்ன நோ டியூ? நோ டியூ அப்படின்னா, தம்பி காலேஜுக்கு வந்துட்டாரு, வந்தவொடனே என்ன பண்ணுவார், டேபிளில் வந்து அவர் பேர் எழுதுவார். முதல் 6 மாதம், அடுத்த 6 மாதம் எதனா ஒரு பொண்ணு பேர் எழுதுவார், அதுக்கு ஆர்ட் விடுவார், லேபுக்கு போவார், ஏதோ மெசேஜ்லாம் பண்ணுவார், செவுத்துலலாம் எழுதுவார், காலேஜில் நிறைய கட்டடிப்பார். இதெல்லாம் பண்ணாமல் இருக்கிறதுக்காக தான் முன்னாடியே நோ டியூன்னு ஒரு ஃபீஸ் வந்து வாங்கிக்கிறோம். இது எல்லா காலேஜ்லையுமே வாங்குறாங்க, நம்ம காலேஜில் கொஞ்சம் கம்மி, வெறும் 30,000 மட்டும்தான். எல்லாத்தையும் சேர்த்துனா ஆமா, வெறும் 30,000 தான். போடுறதுக்கு 30,000. ஆமாங்க, எல்லாருக்கும் நாங்கள் சம்பளம் கொடுக்கணும்ல. ஒரு 2 லட்ச ரூபா வருதுங்க. கோடு போல ரிட்டர்ன் தந்துடுவீங்களான்னு தம்பி கேட்குறான். இல்லைங்க, கட்டாயமா நீங்க பண்ணுவீங்க, ஏன்னா உங்க மக அமைப்பு அது மாதிரி. ஏன்னா வரவங்க எல்லாம் வரும்போது இப்படிதான் வருவீங்க, அட்மிஷன் வேணும்ட்டு. ஒரு 4 நாள் போனோடனே பங்க் போடுறது, டிஷர்ட் போடுறது, ஜீன்ஸ் பேண்ட் போடுறது, R15 பைக் கேட்கறது, KTM ட்ருன்றது எல்லாம் பண்ணுவீங்க. அதனால முன்கூட்டியே எச்சரிக்கையா வந்து வாங்கிக்கிறேன். ஏன்னா அதுக்கப்புறம் நீங்க எக்ஸாம் எழுதுனா பரவாயில்ல, அரியர் வச்சுட்டு போயிடுவீங்க, அப்புறம் நான் மாறிடுவேன், மேனேஜ்மெண்ட்டுக்கான நான் தான் பணம் கட்டணும். அதனால முன்கூட்டி கட்டிட்டீங்கன்னா இந்த ட்ரபிள் உங்களுக்கு இல்லை, எனக்கும் இல்லை. இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா 30,000 ரூபா தாங்க. டோட்டலா வந்து 2 லட்ச ரூபா வருதுங்க உங்க பையனுக்கு நீங்க கட்ட வேண்டிய ஃபீஸ். எக்ஸ்ட்ரா நீங்க ஏதாவது கொடுத்துட்டு போகலாம் டொனேஷனா, நம்ம கல்லூரி வளர்ச்சி நிதியா கொடுத்தீங்கன்னா நல்லதா இருக்கும். இல்ல நீங்க டொனேஷன் வாங்குறதுல சொல்லிட்டு விளம்பரம் போட, நான் டொனேஷன்லாம் கேட்கலீங்க, நீங்க விருப்பப்பட்டு எனக்கு கொடுத்தா நான் வாங்கிப்பேன். நாங்க விருப்பப்பட்டு. ஆமா, நீங்க விருப்பப்பட்டு வந்து 5 லட்சமும் கொடுக்கலாம், 10 லட்சமும் கொடுக்கலாம். நாங்க பச்சையா சொல்லட்டுமா ஒண்ணு? இல்ல ப்ளூவா கூட சொல்லுங்க. நீங்க நன்கொடை வாங்குறது இல்ல. ஆமா, அதனால வந்து நாங்களா விருப்பப்பட்டு உங்க கல்வி நிறுவனம் மேல வர்றதுக்காக விருப்ப நன்கொடை. ஓகேவா? ஓகே. நீங்களா பார்த்து விரும்பி நம்ம கல்லூரி வளர்ச்சிக்கு எவ்வளவு கொடுத்தாலும் நாங்கள் வாங்கிக்கிறோம். அது 5 லட்சமா இருந்தாலும் 10 லட்சமா இருந்தாலும் பரவாயில்ல. தம்பிக்கு நல்ல இன்டர்னல் மார்க்லாம் வந்து போட சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி. அதனால கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. ஏற்கனவே நீங்க நகையெல்லாம் வச்சு தான் தம்பியை +2 படிக்க வச்சிங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஏதோ வீட்டு பத்திரம் வந்து கூட்டுறவு பேங்க்ல வச்சிருக்கீங்களா? +1 போகும்போது 80,000 உருவிடுறாங்க, +2 போனா 1 லட்சம் உருவிடுறாங்க. சரி, அப்ப காலேஜ் நீங்க 2 லட்சம் உருவுறீங்க. அவ்வளவுதாங்க. 4 வருஷத்துக்கு எவ்வளவு ஆச்சு பார்த்து சொல்லுங்க. இல்லைங்க, இது இந்த வருஷம் மட்டும்தான். அடுத்த வருஷத்துக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் மாறும். என்ன இன்னும் ஒரு 50,000 1 லட்சம் சேர்ந்து வரும், அவ்வளவுதாங்க. கம்மி. சாப்பாடுலாம் நீங்களே போட்டுருவீங்களா? இல்லைங்க, தம்பி ஏதாவது டேஸ் கலர்ல அதுக்கு நீங்க பஸ் ஃபீஸ் கட்டுறீங்க. அப்படி இல்லை, உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபீஸ் மட்டும் 1 லட்ச ரூபா வருங்க. அதுல வந்து தம்பிக்கு வந்து வாரம் வந்து ஒரு 2 நாள் வந்து நான்வெஜ் கொடுத்துருவாங்க. இது நாள் எல்லாம் தயிர் சாதம், சாம்பார் சாதம், தக்காளி சாதம், வெரைட்டி ரைஸ் கொடுப்பாங்க. 3 நேரமும் தம்பி வந்து சாப்பிட்டுக்கலாம். சரிங்க சார், அட்மிஷன் போட்டோம். ஆமா, பையனை சேர்த்துட்டீங்க, ஒரிஜினல் சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டீங்க. இதுக்கு மேல உங்ககிட்ட வெளியே போக முடியாது. ஒரு 4 வருஷம் கழிச்சு வெளியே போக முடியும். எதுன்னு பார்த்து நியாயமா பண்ணி விடுங்க. சரிங்க. இந்த பையனை வந்து நீங்க ஒரு இன்ஜினியரா அனுப்புறது உங்களுடைய கடமை. ஐயா, படிப்பு சொல்லி தர்றது எங்க வேலை, படிக்கிறது தான் உங்க பையனோட வேலை. படிச்சாருன்னா அவர் இன்ஜினியர் ஆகலாம். இவன் +2 வரைக்கும் டியூஷன் போனா, உங்களுக்கு ஏதாவது டியூஷன் ஏதாவது இருக்கா? இல்லைங்க, நம்ம தான் டியூஷன் ஃபீஸ் இல்லைங்க, அதனால டியூஷனும் கிடையாது. டியூஷன் ஃபீஸும் கிடையாது, டியூஷனும் கிடையாது. ஆமா. இவன் எப்படி படிக்க வைக்கிறது? அதெல்லாம் அவரே படிச்சுக்கணும், நாங்களாம் சொல்லி தர மாட்டோம். அப்புறம் எதுக்கு காலேஜ் வர்றாரு அவரு? டீச்சர்ஸ் நடத்தும் போது கவனிக்கணும், பாடத்தை கவனிச்சா அவர் பாஸ் ஆயிடலாம். இன்னைக்கு அவ்வளவுதான் காட்ட முடியும். அவ்வளவுதான் காட்டும். டீ கல்ல போய் ஏதாவது வரும், தம்பி டீயை போட்டு முடிச்சிருவோம்.